விருச்சிக ராசி. விருச்சிக ராசி யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களே நல்ல பதவியில் இருப்பார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசி. காலபுருஷத்துக்கு அது 8. 8ங்கிற ஸ்தானம் 8 மறைவு ஸ்தானம். ஆனால் மறைந்த பொருள் நிறைந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதன் மூலியமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ராஜ்யம் ஆளுவாங்க, அவங்க தான் அவங்க ஒரு வீட்டில் ராஜாங்கம் படுத்துவாங்க. இது எல்லாமே அந்த ராசிக்குடைய அமைப்பு. அப்போது இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அவங்கக்கிட்ட இந்த கெட்ட பெயர்கள் விலகி நல்ல பெயர்கள் அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு வேலையில் ரொம்ப உழைப்பை கொட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஊதியமோ பதவி உயர்வோ அவங்களுக்கு கிடைக்காது. அது எல்லாமே இந்த வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஊதியமும் ஒரு பதவி உயர்வு அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னடா நான் வந்து எப்போவோ பண்ணியிருந்தேன், அந்த விஷயம் இன்னும் எனக்கு கை கூடலை அப்படிங்கிறது, என்னைக்கோ போட்ட விதை இன்று முளைக்கும் சொல்கிற மாதிரி 100% அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் அவங்கள தேடி வரும். அப்போ அவங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுற மூலியமாக தான் இந்த அதிர்ஷ்டம் அவங்க கண்ணுக்கே தெரியும். ஏன்னா அது மறைவு ஸ்தானம். அப்போ நம்ம தேடி போகணும். உட்கார்ந்துட்டு எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஒரு தடவைக்கு 4 முறை முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 2 முறை 4 முறை முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம். ஒரு வேலைக்கு போகிறீங்க ஃபெயில் ஆகிட்டு வரீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 2 முறை 3 முறை போங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஒரு இதில் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்கள் இழந்துடவே கூடாது. அந்த இடத்துல சந்திரன் நீசமாகிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு, மூச்சு குழலில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது அந்த இடத்துல உங்களுடைய தாய் ஸ்தானம் பிற்பகுதின்னு சொல்லுவோம். பிற்பகுதின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேலே செப்டம்பர் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் அவர்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் ஒரு மருத்துவம் பண்ணினீங்கன்னா அதுலேருந்து அவங்க மீண்டும் வந்துடுவாங்க. மற்றபடி விபத்து விபரீதங்கள் எதுவும் இவர்களுக்கு இருக்காது. அப்போ விருச்சிக ராசி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கலாம்.